வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் முக்கியமா வக்ர நிவர்த்தி அடையும் சனி பகவானையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க சனி பகவானின் வக்ர பயிற்சி 100% நல்ல விஷயங்களை கொடுக்கும் ஒரு அற்புதமான பயிற்சி அப்படின்னு சொல்லலாங்க. எல்லாமே கிடைக்குங்க, நல்லா கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வருமானம் கம்மியா இருந்தவங்களுக்கு வருமானம் அதிகமாகும், வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போகும், தொழில் தொடங்கணும் நினைச்சவங்க தொழில் தொடங்கலாம், அதை ஆன்லைன்லயும் தொடங்கலாம், கடன் இருந்தவங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கடவுள் கொடுப்பாரு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஒரு வீடு இடம் மனை நிலம் வாங்க நினைச்சவங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, உங்களுடைய உடல்நிலையும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேற என்னங்க வேணும்? வரப்போகிற சனி பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசிக்கு ரொம்ப சூப்பர். இந்த சனி பகவானின் வக்ர நிவர்த்தி காலம் இந்த 140 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஏற்றிவிடும் ஏணியாக சனி பகவான் இருந்து உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அள்ளி தர போறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டமான இந்த 140 நாட்கள் அட்டகாசமான ஆரம்பம் அப்படின்னு தாங்க சொல்லணும். உண்மையாலுமே இதுவரைக்கும் நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க 2019 இருந்தே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய பல விஷயங்கள் தடைப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களை வளர விடாம தடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கேங்கே பின்னாடியில இருந்து வேலை செஞ்சது அப்படின்னு சொல்லலாம். நீங்க வேலை செய்யற இடத்துல உன்னை எப்படிடா இங்க இருந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணவங்கள ஏகப்பட்ட பேரு. அனைத்து தடைகளையும் அனைத்து எதிரிகளையும் அனைத்து கஷ்டங்களையும் அடித்து உதைத்து துவம்சம் பண்ணி பட்டையை கிளப்பி சரித்திரம் படைக்கும் நாளாக இந்த 140 நாட்கள் உங்களுக்கு அமையும். எஸ், அஷ்டம சனி பகவானுக்கு முன்னாடி வரும் அதிர்ஷ்டமான நாட்களாக இந்த 140 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். அதை பக்கவா உபயோகப்படுத்திக்கோங்க. உண்மையாலுமே சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் 200% நல்ல விஷயங்களை நீங்க வாரி குவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். சீறி பாயும் சிங்கம் சிலந்தி வலைக்குள்ளா சிக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தூக்கி கடாச போறீங்க. போகும் பாதையில இருக்கிற சின்ன சின்ன முட்களை கூட தூக்கி கடாசிட்டு உங்களுடைய வெற்றி பாதையில நீங்க அடி எடுத்து வைக்க போறீங்க. பொதுவாகவே அஷ்டமம் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு கஷ்டங்களை கொடுக்கும். ஆனா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் அப்படின்றதால அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. என்கிட்டயே நிறைய பேர் போன் பண்ணி கேக்குறீங்க, என்னங்க இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்தேன், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அஷ்டமம் அப்படின்னாக்கா 7 சனி பகவான் காலகட்டத்தில் 7 வருஷத்துல நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே 2 வருஷத்துல நடந்துருமாமே, அப்ப நாங்க ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்ம ராசிக்காரங்க ஏகப்பட்ட பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி கேட்டிருக்கீங்க. அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. முதல்ல நீங்க பயப்படுறதை நிறுத்துங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சூப்பரா வாழ போறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போகிற பாதையில வர முள்ள போல அஷ்டம சனி பகவான் காலகட்டத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள் வரதான் செய்யும். அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு துரத்திட்டீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன் தான் இருக்க போகுது. அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது, அதுக்கான சூட்சமங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர மார்ச் மாசம் நடக்க போற சனி பயிற்சி காலகட்டத்தில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன் இருக்கும். அந்த விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க, அது போதுங்க. உங்களுடைய சகோதரனா நான் இருக்கேன், உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். உண்மையாலுமே சொல்றேன், கடந்த 2 வருஷமாவே உங்களுக்கு கெண்டக சனி பகவானால ஏகப்பட்ட தடைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, கஷ்டங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நிறைய ஃபெயிலியரை தோல்விகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த 140 நாட்கள் உங்களுக்கு அமையும். இந்த காலகட்டத்தில் பக்காவா பயன்படுத்திக்கங்க. நிறைய புண்ணியத்தை சேர்த்துக்கங்க. புண்ணியம் சேர்க்கணும் அப்படின்னாக்கா லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி எல்லாருக்கும் பணத்தை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அப்படி கிடையவே கிடையாது. உங்களுடைய சக்திக்கு ஒரு 10 பேருக்கு ஒரு 2 பேருக்கு உங்களால உணவு அளிக்க முடியுது அப்படின்னாலே அதுவே புண்ணியம் தாங்க. அந்த உணவை கூட நீங்க உங்க வீட்டுல செய்யற உணவை கூட பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டா அதனுடைய அதுக்காக வெயிட் பண்றவங்க, அது கிடைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு, அது கிடைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு ஏகப்பட்ட புண்ணியங்களை இழுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இந்த காலகட்டத்தில் இந்த 140 நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய புண்ணியம் அடுத்த 2.5 வருஷத்தை நீங்க யாரு உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்க போகுது. அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அதை எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே அடுத்த 2.5 வருஷத்தை நீங்க சமாளிச்சிடலாம். அதே நேரம் நீங்க கெட்டது செய்யறதுக்கான வாய்ப்புகளையும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதை நீங்க தொட்டீங்க அப்படின்னாக்க நீங்க கெட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அது என்னவா இருக்கும்? இல்லீகலா பணம் சம்பாதிக்கிறதா இருக்கும், சூதாட்டமா இருக்கும், இந்த ஜாக்பாட், ஆன்லைன் ரம்மி, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், கெட்ட சகவாசம், இந்த மாதிரியான விஷயங்கள் உங்க தோலை தொட்டு கூப்பிடும்.
அதை எல்லாத்தையும் கண்ணத்துல பலார்னு அரைஞ்சி தொருத்துற மாதிரி தொருத்தி விட்டு நல்ல விஷயங்களை மட்டும் நீங்க புடிச்சு இழுத்துட்டு போனீங்க அப்படின்னாலே அந்த நல்ல விஷயங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2.5 வருஷத்துக்கு உங்களுடைய வரலாற்றுல எழுதி வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு திருப்பு முனையா உங்களுக்கு இந்த 140 நாட்கள் அமைய போகுது. ஏன்னா 2019 இருந்தே எந்த ஒரு முக்கியமான கிரகங்களும் உங்களுக்கு துணையா இல்ல அப்படின்னு தாங்க சொல்லணும். உதவிதான் செய்யல அப்படின்னா கூட உபத்திரவம் செய்யாமையாவது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. படாத பாடுபடுறீங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது நடக்கவே இல்லைங்க. ஏமாற்றம் எக்கச்சக்கம் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாலுமே சொல்றாங்க, நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்றவங்கல்ல, எனக்கு இன்னும் நல்ல வேலையே கிடைக்கல குருஜி, எவ்வளவு நாளா நான் கால் பண்ணிட்டே இருக்கேன், எவ்வளவு நாள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டே இருக்கேன், நிறைய இடத்துக்கு அப்ளை பண்ணிட்டே இருக்கேன், கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு எழுதிக்கிட்டே இருக்கேன், 1 மார்க் 2 மார்க்ல எனக்கு மிஸ் ஆயிடுறேன், நல்ல வேலை எப்பதான் கிடைக்கும் அப்படின்னும் வேலை செய்யற இடத்துல ஒரே பிரச்சனைப்பா. நம்மளும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யறோம். 8 மணி நேரம்னா 10 மணி நேரம் வேலை செய்யறோம். சனி ஞாயிறுன்னு பார்க்காம, ராத்திரி பகல்னு பார்க்காம கடினமா உழைச்சதுக்கு பலன் என்ன, எப்படா இந்த வேலையை விட்டு தூக்கலான்னு எதிர்பார்க்கறாங்க. இது சரியான நேரமா, வேற இடத்துக்கு வேலைக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு போன் பண்ணி கேட்டிருக்கீங்க. ஒரு சிலருக்கு 35-40 வயசு கிட்ட ஆக போது, திருமணம் நடக்கல. அப்படியே திருமணம் நடந்திருந்தாலும் திருமணத்துல ஏகப்பட்ட பிரச்சனை, சொந்த வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம இருக்கீங்க. ஒரு சிலர் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு டிவோர்ஸும் ஆயிட்டு 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது அப்படியே இருக்குங்க. எந்த வருணமே சரியா கிடைக்கல. சொத்து வாங்குறதுல பிரச்சனை, சொந்தக்காரங்க கிட்ட பிரச்சனை, நண்பர்கள் கிட்ட பிரச்சனை, இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் 360 டிகிரியிலுமே உங்களை போட்டு தாக்குன்னு தாக்குது. நிறைய பேர் நம்ம கிட்டே போன் பண்ணி சொல்லிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமான தீர்வு இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தியில இருந்தே ஆரம்பிக்குதுங்க. அதனுடைய அடிப்படையில ஏகப்பட்ட தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. அனைத்து தடைகளையும் உடைத்து ஒரு சரித்திரம் படைக்கும் அளவுக்கு இந்த சனி பகவானின் வக்ர நிவர்த்தியான 140 நாட்கள் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாவே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் போகும்போது கொடுத்துட்டு போவாரு, பிடிக்கும் முன் கொடுத்து பிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விதி இருக்குங்க. அதனுடைய அடிப்படையில 2025 மார்ச் மாசம் இறுதியில நடக்க போற சனி பயிற்சியில இருந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமம் ஆரம்பிக்க போது. அதுக்கு முன்னாடி உங்களை ரெடி பண்றதுக்காக நல்ல விஷயங்கள் நிறைய கொடுப்பாரு. அந்த விஷயங்களை நீங்க புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி போனீங்க, உங்களுடைய தொழில உங்களுடைய வேலையை நீங்க செஞ்சீங்க அப்படின்னாக்கா பக்கவா மேனேஜ் பண்ணிக்கலாம். நல்லது கொடுக்கும். அதே நேரம் நீங்க தப்பு செய்யறதுக்கான, கெட்ட விஷயங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீங்க எதை தொடுறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில நடக்குங்க. நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணி வர போறீங்க அப்படின்னாக்கா 7.5 வருஷத்துக்கு சூப்பரா நடக்கும். கெட்ட விஷயத்தை கையில பிடிக்கிறீங்க, இல்லீகலா பணம் சம்பாதிக்கிறது, தேவையில்லாத நண்பர்களின் சகவாசம், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த 7.5 வருஷத்தை தீர்மானிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த 140 நாட்கள் ரொம்ப முக்கியம். நீங்க அடுத்த 7.5 வருஷத்துக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காட்ட வேண்டிய காலகட்டமா இந்த 140 நாட்கள் அமையும். அதனால இதுல நடக்கிற நல்ல விஷயங்கள் எது, கெட்ட விஷயங்கள் எதுன்னு சொல்லிட்டு நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி நடந்தீங்க அப்படின்னாலே வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க. அதே நேரம் என்னடா இது 7.5 வரப்போதா நம்ம ராசிக்கு, அச்சச்சோ அவ்வளவுதானே, அவர் இதை பண்ணிட்டு வரே அதை பண்ணிட்டு வரே, வாழ்க்கையை போட்டு புரட்டை எடுத்துட்டு வரே, இந்த மாதிரி எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆயுட்காரகன், தொழிற்காரகன், தர்ம பிரபு, நீதிமான் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் செய்த தர்மம் உங்களுடைய தலையை காக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய செய்ய ஆரம்பிங்க. இந்த 140 நாட்களை பயன்படுத்திக்கங்க. யாரெல்லாம் ரொம்ப ஏழையா இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் உதவிகள் தேவைப்படுதோ அவங்களுக்கு உதவி செஞ்சுவாங்க. உதவி அப்படின்னாக்கா கட்டுக்கட்டா பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. ஒருவேளை சாப்பாடை நீங்க கொடுத்தீங்கனாலே போதுங்க. அவங்களுடைய ஆரா, அவங்களுடைய எண்ண அலைகள் உங்களை வாழ்த்தும். உங்களுடைய ஆரா ரொம்ப பெருசாகும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். முக்கியமா இந்த 140 நாட்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க. வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், வேலை செய்யற இடத்துல ப்ரமோஷன் இன்கிரிமெண்டா இருக்கட்டும், முன்னேற்றமா இருக்கட்டும், நல்ல படிப்பா இருக்கட்டும், வெளிநாட்டுக்கு போறதா இருக்கட்டும், நல்ல திருமணமா இருக்கட்டும், குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும், நல்ல சொத்துக்களை வாங்குறதா இருக்கட்டும், அதற்கான வருமானமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நல்லாவே நடக்கும். ஏன்னா இப்பவே எனக்கு நிறைய பேர் மேஷ ராசியில கால் பண்ணிருக்கீங்க. யாரையும் கண்டு எந்த கிரகத்தையும் கண்டு ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க. அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாமே பேய். என்னடா பண்றாரு அவரு, நான் என்ன அவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன், நிறைய நல்லதான செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சுக்கோங்க. இந்த பாவம் இந்த புண்ணியத்துல இது பெரிய பாவம், இது சின்ன பாவம், இது பெரிய புண்ணியம் அப்படின்னா கிடையாதுங்க. பாவம்னா பாவம், புண்ணியம்னா புண்ணியம், அவ்வளவுதான். உங்களால முடிஞ்ச சின்ன உதவியை செய்யுங்க. நீங்களே ஃபீல் பண்ணிருப்பீங்க. 1 லட்சம் 2 லட்சம் கூட நம்ம மாச சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா கூட பெரிய அளவுல சந்தோஷம் இருந்திருக்காதானா, ஒரு 10 ரூபாய் ஒரு தானமா கொடுக்குறீங்க, பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னும் பொழுது கூட உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வருது. எப்படிங்க? அந்த சந்தோஷத்துக்கு நீங்க மட்டும் காரணமா? கிடையவே கிடையாது. எதிர்க்க இருந்த உங்களிடம் இருந்து யாசகம் பெற்ற அந்த மனிதருடைய வாழ்த்து நீங்க
நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு சொல்றாங்கல்ல, உண்மையாலுமே நீங்க நல்லா இருப்பீங்க. இப்போத்துல இருந்தே உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு நீங்க போய்க்குங்க. எந்த மதமா இருந்தாலும் சரி, ஆஞ்சநேயர் கோயில் எல்லா சனிக்கிழமையும் போயிட்டு வாங்க. ஏன்னா பொதுவாவே இந்த ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவானை பிடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஆஞ்சநேயர் வாங்கிட்டு வந்த வரமே என்ன அப்படின்னாக்கா, என்னுடைய பக்தர்களை நீ எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் கிட்ட இருந்தே ஒரு வரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புராணம் இருக்கு. அதனுடைய அடிப்படையில நீங்க அவரை வணங்குங்க. எல்லா சனிக்கிழமைகள்லயுமே நவகிரகத்துக்கு ஒரு சுத்திட்டு, சனி பகவானே என் கூட இருந்து என்ன நல்லா பாத்துக்கங்க, நான் என்ன நல்ல விஷயம் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே என் கூட இருந்து வழி நடத்துங்க, கட்டாயமா நான் நல்லது செய்யறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க. வக்ர நிவர்த்தி ஆகும். இந்த காலகட்டத்தில் சச மகா புருஷ யோகம் உண்டாகும். அதனால இதுவரைக்கும் சனி பகவானால் தடைப்பட்ட பல விஷயங்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அனைத்து கஷ்டங்களையும் உடைத்து தகர்த்தெறிந்து நல்ல விஷயங்களை பிடிச்சி இழுக்கும் காலகட்டமா இந்த 140 நாட்கள் அமையுங்க. அரசியல்வாதிகளோட தொடர்பு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பெரிய பொறுப்புகளுடன் இருக்கும் மனிதர்களிடம் தொடர்பு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. வேற்று மாநிலத்தவர், வேற்று இனத்தவர், வெளிநாட்டவர் கூட தொடர்பு கொள்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் நடக்கும். அது வேலையா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, சொத்துக்கள் வாங்கி குவிக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய திறமையை மேம்படுத்துறதுக்காக இருந்தாலும் சரி, படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, சூப்பரா இருக்க போறாங்க. வரலாறு காணாத வளர்ச்சியை நீங்க அடைஞ்சே தீர போறீங்க. இந்த 140 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க தான் எஜமான் அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா நீங்க என்ன செய்றீங்களோ அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சே தீரும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற விடாம தடுத்த யாரா இருந்தாலும் சரி, எந்த கிரகமா இருந்தாலும் சரி, அது அனைத்தையுமே சனி பகவான் அடித்து துரத்தி துவம்சம் பண்ணி பட்டை கிளப்பும் அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுத்தே தீருவாரு. ஏகப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இப்போதைக்கு உங்களுடைய ராசியில குரு பகவான் இருக்கிறாரு. அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் பவர் அதிகம் அப்படின்ற அடிப்படையில 2025 நடக்க போற குரு பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமா இருக்க போது. முக்கியமா சனி பகவான் எப்பயுமே ஒரு 6 ராசிக்காரர்களை போட்டு தோச்சு எடுப்பாரு. 4 ராசிக்காரர்களுக்கு சூப்பரான அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. குடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லதை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. பணம் வேணுமா எடுத்துக்கோங்க, நல்ல வேலை வேணுமா செஞ்சுக்கோங்க, செய்யற வேலையில முன்னேற்றம் வேணுமா வாங்கிக்கோங்க, பிசினஸ் ஏதாவது தொடங்கணுமா தொடங்குங்க, செய்யற பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைக்கணுமா பாத்துக்கோங்க, அதன் மூலமா சொத்து சேர்க்கணுமா சேர்த்துக்கோங்க, திருமணம் பண்ணணுமா பண்ணிக்கோங்க, குழந்தை பிறக்கணுமா ரெடி பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னாக்கா உங்களுக்கு 7 ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய செஞ்சுதானே ஆகணும். இப்போ நீங்க சேர்க்க போற சொத்தா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல பேரா இருக்கட்டும், புண்ணியங்களா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை வடிவமைக்க போதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு படிக்கட்டையும் நீங்களே செதுக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த காலகட்டத்தை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் இருந்தே உங்களுக்கு நல்லது நடக்க போதுங்க. உங்களுக்கு இன்னும் முக்கியமான டீடைல்ஸ் வேணும், அடுத்த சனி பயிற்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனலை இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுடைய ராசிக்கு போடும் வீடியோவை நீங்க பாருங்க. அதுல நிறைய சூட்சமங்களை சொல்லுவோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை சூப்பரா தூளா அட்டகாசமா இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, பாத்துக்கலாம். எதை பத்தியுமே நீங்க பயப்படாதீங்க. நான் இருக்க உங்களுடைய சகோதரனா நிறைய பூஜை முறைகளை நான் ஃபாலோ பண்ணுவேன். அது எல்லாத்திலையும் நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். சூரியனை கண்டதும் விலகும் பனி போல இருள் சூழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசமா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களை கஷ்டப்படுத்திய கயவர்கள் கூண்டோடு காணாமல் போகும் காலகட்டமா இந்த வக்ர நிவர்த்தி அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. எப்பா 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 ஒன்னா ரெண்டாங்க போதண்டா சாமி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட கஷ்டத்தை நீங்க ஆல்ரெடி அனுபவிச்சாச்சு. நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே பாசிட்டிவா நீங்க மாத்திக்கிற காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். உண்மையாலுமே இது உங்களுக்கான காலகட்டம். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா டப்பு 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 நடந்துகிட்டே இருக்குங்க. அனைத்திறந்த வெள்ளம் போல பொதுவா பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே அணை போட்டு மறைத்த சனி பகவான் இப்போ அந்த அணைய திறந்து விடுறாருங்க. எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே மூடப்பட்டு இருந்துச்சோ அது எல்லாமே மடை திறந்த வெள்ளம் போல உங்களுடைய வாழ்க்கையில புகுந்து உங்களுக்கு தர வேண்டிய, உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நல்ல வேலையா இருக்கட்டும், நல்ல தொழிலா இருக்கட்டும், நல்ல லாபமா இருக்கட்டும், ப்ரமோஷன் இன்கிரிமெண்டா இருக்கட்டும், வாழ்க்கையில முன்னேற்றமா இருக்கட்டும், குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், சொத்து சேர்க்கையா இருக்கட்டும், சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இருக்கட்டும், நல்ல படிப்பா இருக்கட்டும், வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யறதா இருக்கட்டும், கவர்மெண்ட் வேலை செய்யறதா இருக்கட்டும், பிடிச்ச ஊருக்கு இன்ப சுற்றுலா போறதா இருக்கட்டும், பிடிச்ச கோயிலுக்கு ஆன்மீக சுற்றுலா போறதா இருக்கட்டும், பிடிச்ச நண்பர்களிடம் பேசுறதா இருக்கட்டும், பிடிச்ச கம்பெனில வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும், பிடிச்ச வேலைக்கு நீங்க போறதா இருக்கட்டும், கை நிறைய சம்பளம் வாங்குறதா இருக்கட்டும், பிடிச்ச ஆளு கூட நீங்க வேலை செய்யறதா இருக்கட்டும், பிடிச்சவங்களே உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், உங்களுடைய தொழில அபரிவிதமான முன்னேற்றத்தையும் பல மடங்கு லாபத்தையும் உங்களுடைய கையில எடுத்து பார்க்கறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூப்பரா நடக்க போதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ருசிச்சு பார்க்கும் காலகட்டமா இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமையும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பாய்ந்து உங்களை செழுமைப்படுத்த போது, உங்களை சிறப்பா வாழ வைக்க போது அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு குரு பகவான் 2025 மே மாசத்துக்கு பிறகு அட்டகாசமான இடத்துக்கு வராரு. அவர் பார்வையா இருக்கட்டும், அவர் இருக்கும் இடமா இருக்கட்டும், ஸ்தான பலம் பார்வை பலம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டுமே உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காத பல நல்ல விஷயங்களை புடிச்சு இழுக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சீங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த சனி பகவானின் வக்ர பயிற்சி காலகட்டத்துல சூப்பரா இருக்க போறீங்க. வேலை இல்ல அப்படின்னு கேட்டவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போகும். வேலை தேடுறவங்களுக்கு உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு உதவியா இருப்பாங்க, வேலையை வாங்கி கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்க வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்ல பிடிச்சவங்களோட நீங்க வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுக்கக்கூடிய கம்பெனில இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு வெளிநாடு போயிட்டு வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குங்க. அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸாம் எழுதிருக்கீங்க, ஆனா கிடைக்கல. ஆனா இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த 140 நாட்கள்ல என்னென்ன எக்ஸாம் எல்லாம் வருதோ அப்ளை பண்ண சொல்றாங்களோ அதை எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க, தேவைப்பட்ட கோச்சிங் கிளாஸ் போங்க. ஏன்னா அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏன்னா அவர் தான் ஒரு மனிதனுடைய ஆயுட்காரகன், தொழிற்காரகன். நீங்க விதைத்த விதையை இந்த காலகட்டத்தில் அறுவடை செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் நல்லதை கொடுக்கணும் இல்லையா? அது எல்லாமே இப்ப மாறப்போகுது. அது திருமணமா இருக்கலாம், குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம், நல்ல வேலை கிடைக்கிறதா இருக்கலாம், நல்ல தொழில் அமைறதா இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதா இருக்கலாம். அது ப்ரமோஷனா இருக்கலாம், இன்கிரிமெண்டா இருக்கலாம், டிரான்ஸ்பரா இருக்கலாம், புதிய ப்ராஜெக்ட்டுக்கு பொறுப்பை கொடுக்கறதா இருக்கலாம். எல்லாமே அட்டகாசமா அற்புதமா இருக்க போதுங்க. வேலை இல்ல அப்படின்னு வெயிட் பண்ணீங்க அப்படின்னாக்கா கட்டாயமா நல்ல வேலை, உங்களுக்கு பிடிச்ச வேலை, கை நிறைய சம்பளத்துல, மிகவும் உயர்ந்த பதவியில, மிகவும் பெரிய அலுவலகத்துல, கம்பெனில, இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. முக்கியமா வேலை விஷயத்துல வெளிநாடு போன நினைச்சவங்களுக்கு அதிரி புதிரியான அமர்க்கலமான காலகட்டம் இந்த சனி பகவானின் பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டுல மட்டும் தான் வேலை கிடைக்குமா, இங்க ஏதோ கிடைக்காத, ஏதாவது தொழில் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னாக்கா தாராளமா பண்ணலாம். நீங்க செய்யற உங்களுடைய தொழில ஆன்லைன்ல எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்னு பாருங்க. உண்மையாலுமே சொல்றேன், இன்னும் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா யாரும் கடைங்களுக்கு நிறைய போக மாட்டாங்க. எல்லாமே ஆன்லைன்ல வந்துச்சு. இப்ப சாப்பாடே வந்துச்சுங்க. ஆடை அணிகலன்கள், தங்க நகைகள், கார், பைக் எல்லாமே ஆன்லைன்ல வந்துச்சு. அதனால உங்களுடைய தொழில நீங்க ஆன்லைனுக்கு கொண்டு போங்க. அதனால கடலாம் வைக்க வேணாமா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. என்னதான் நீங்க ஆன்லைன்ல ஒரு பொருளை நீங்க சேல் பண்ண அப்படின்னா கடன்றது இருக்கணும். ஒரு சிலர் சின்னதா இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா வீட்லயே வச்சே ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். தேங்காய் நாறு, வேப்பங்குச்சி, இந்த கொட்டாங்குச்சி, தேங்காய் கொட்டாங்குச்சி, தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா, அதை எரிய வச்சு அதை தூளாக்கி சார்கோல், ஆட்டு புழுக்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுல குக்கிராமத்துல இருக்கிற நிறைய இளைஞர்கள் ஆன்லைன்ல வித்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணி லட்சக்கணக்கில், ஏன் கோடிக்கணக்கில் கூட ஒரு சிலர் சம்பாதிக்கிறாங்க. என்கிட்ட பேசியும் இருக்காங்க. அதனால ஆன்லைன்ல எந்த விஷயம் இப்போ இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னு பாருங்க. வீட்லயே கூட வச்சு நீங்க பண்ணலாங்க. ரீசெண்டா ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி பேசி இருந்தாரு. குருஜி, நீங்க சொன்ன மாதிரி நான் ஆன்லைன்ல இப்ப நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டிஷர்ட் 50 ரூபாய் அப்படின்னு வாங்கி 250 ரூபாய்க்கு நான் ஆன்லைன்ல விக்கிறேன். அதே டிஷர்ட் கடைகள்ல 400 ரூபாய் 500 ரூபாய்னு வைக்கிறாங்க. ஏன் 1000 ரூபாய் வித்தாலும் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா அதனுடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அவ்வளவுதான். அதை நான் டைரக்டா ப்ரொடக்ஷன் பண்ற கம்பெனில இருந்த எடுத்து நான் சேல் பண்றேன். எனக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கு. நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவ்வளவுதாங்க விஷயம். எல்லாமேங்க இன்னைக்கு கிளவுட் கிச்சன் அப்படின்ற மாதிரி ஆன்லைன்ல உங்களுக்கு தேவையான ஃபுட்டை சேல் பண்றாங்க, சாப்பாடை சேல் பண்றாங்க, விக்கிறாங்க. ஆனா அவங்க வீட்லயே தான் செய்யறாங்க. உணவு சுவையா இருக்கு அப்படின்னாக்க ஹோட்டல் எவ்வளவு பெருசுன்னு பார்க்கவே மாட்டாங்க. உணவு டேஸ்டா இருக்கா, உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சாப்பிட்டா வயிறுல உபூசம் இல்லையா, அவ்வளவுதான் தூள். சூப்பரா செய்யலாங்க. உங்ககிட்ட இருக்கிற திறமைய இந்த காலகட்டத்தில் பணமா மாத்துறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா ஆன்லைனுக்கு உங்களுடைய தொழிலை கொண்டு போங்க. அதை பத்தி கத்துக்கங்க. சரி, ஓகே, வருமானம் வந்துச்சு, வேலை வந்துச்சு, தொழில நல்லா முன்னேறோம், அப்புறம் திருமணம் தான். வேற என்ன? இந்த காலகட்டம் அட்டகாசமா அற்புதமா தூளா இருக்க போதுங்க. சுபமங்கல நிகழ்ச்சிகள், சுபமங்கல ஓசைகள் உங்க வீட்டுல ஒலிக்குங்க. அதுக்கப்புறம் குழந்தை, உங்களுடைய வம்சம் தழைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றபடி நான் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க, போன் பண்ணுங்க, நேரா வந்து பாருங்க. கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு பண்ணுங்க. நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும். நீங்க நல்லா இருக்கணும், நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்பொழுதைக்கு நான் நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர். அறிவியல், ஜோதிடம், கடவுள், இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதை நீங்க பாருங்க, கண்டு மகிழுங்க, பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்குங்க, வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.